அவ்வளோ மட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா, இதுவும் ஒரு கரம் மசாலா, மீன் மசாலா, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், சில்லி பவுடர் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை கரைச்சி வச்சுக்க போகிறோம். உப்பு போட்டு நம்ம இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதை கரைச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கோம், அதே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் திரும்புகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதிலே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம், வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வந்து நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு.
இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் புழிஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ மீனில் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஒவ்வொரு பீஸ் மீனாக எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோம். இப்போ ஒரு மீன் பீஸாக எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா ஒவ்வொரு மீன்லேயும் நல்லா படுற மாதிரி எடுத்து போட்டு கலந்து வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சுக்கணும். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சிடணும். தள்ளி வை, துணியெல்லாம் தெரியுது. இந்த மாதிரி இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்சலை வந்து சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுடலாம். மீன் குழம்பு நல்லா கொச்சின்னு இருக்குதுங்க புளி கரைச்சல். இப்போ இதில் வந்து நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். எல்லா மீனையும் அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மீன் நல்லா போட்டாச்சு. இப்போது மாங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் மாங்காய் சேர்த்துமோனா நல்லா குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மாங்காய் சேர்க்குறது. மாங்காவும் சேர்த்து மூடி வச்சிடலாம். குழம்பு கொச்சின்னு இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு மீனாக இப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு சுற்றியும் வந்து நம்ம எண்ணெய் விட்டுடலாம். சிக்கன் தான் சாப்பிட்லாமா? சரிடா. ஊற்றிக்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு வெந்ததுமே எப்படி சாப்பிட்ணும் நம்ம? சாப்பிட்லாமா? சரி, அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி வச்சிடலாம். அடுத்து திருப்பி போடலாம். அவ்வளோதாங்க. அடுத்த சைடு வேகட்டும்.